ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்சி சிஎஸ்கே மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிவ்யூ அண்ட் அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப வீடியோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஹைப் கொடுத்தீங்கன்னா அதுவுமே நம்ம வீடியோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம டெலிகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக்கில் வரக்கூடிய பிக்சர் போட்டு டாஸ் லைன் அப் எல்லா டீட்டெயில்ஸுமே டெலிகிராமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு இப்போ நம்ம வென்யூ பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரிவ்யூ அண்ட் அனலைசிஸை ஸோ குவஹாத்தியில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஆர்ஆருக்கு ஹோம் கிரவுண்ட், சிஎஸ்கே தான் அங்கே போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்ஆருக்கு இது வரைக்கும் கேப்டன் அந்த சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்துட்டார். ஒரு கேப்டனாக இருந்திருக்காரு, டெம்பரரி கேப்டனாக ஜடேஜா சிஎஸ்கேக்கு. அவர் இப்போ ஆர்ஆருக்கு ஒரு பிளேயராக போயிருக்காரு. ஸோ ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஆர்ஆர் டீமை பற்றி எல்லாமே தெரியும், ஜடேஜாவுக்கு சிஎஸ்கே டீம் பற்றி எல்லாமே தெரியும். அதேமாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆப்போசிஷன் டீமுக்கு தெரியும். ஸோ பார்த்துடலாம். விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிச்சு வந்து நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸ் தான். ப்ளே ஃபாஸ்ட், ட்ரூ பவுன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாலுக்கு பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ நியர்லி ஷார்ட் பவுண்ட்ரிஸு. ஸோ வைபவ் சூரியவன்ஷிலாம் நிறைய ரன்கள் அடித்து பார்த்துருக்கோம் இதே கிரவுண்டில். நைட் மேர் ஃபார் பவுலர்ஸியா. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் இந்த வென்யூவுமே. பேசர்ஸ் வந்து 60% விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 200 போகும். கண்டிப்பாக 150 200க்கு மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டியூ ஃபேக்டர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணி சேஸ் எடுக்கிறது தான் ஒரு ஐடியல் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் எல்லா டீம்ஸ்க்குமே. ஸோ டியூ ஃபேக்டர் எங்கேயுமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும். அதனால தான் வந்து செகண்டில் பவுல் போட்டு விக்கெட் எடுக்க முடியாது. அதனால் 40% தான் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்துக்காங்க. அதேமாதிரி ஷார்ட் பவுண்ட்ரிஸ்னால் அவங்க என்ன தான் வந்து ஸ்லோவாக போட்டாலும் ஈஸியாக வெளியில் அடிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு மைனஸ்ன்றது இருக்குது. இப்போ நம்ம ப்ரிடிக்டட் 11 பார்த்துருவோம். ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ரியான் பராக், த்ருவ் ஜுரைல், சிம்ரன் ஹெட்மேயர், ரவீந்திர ஜடேஜா, சனக்கா, ஷாம் கரன் வந்து இன்ஜுரி காரணமாக வரல, ரூல்ட் அவுட்டு. அவருக்கு பதிலாக சனக்காவை தான் எடுத்துருக்காங்க. இப்போ வேர்ல்டு கப்பில் ஏதோ 1-2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணார், அதை பாட்டு எடுத்திருக்காங்க. ஸோ சனக்கா ப்ளே பண்ணலாம், இல்லாட்டி டோனவன் ஃபெரேரா வந்து ப்ளே பண்ணலாம். அவருமே இன்ஜுரின்னு தான் நினைக்கிறேன். ஸோ சனக்கா, அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், நான்ட்ரே பர்கரு, அப்புறம் சந்தீப் சர்மா. ஒரு இம்பேக்ட்னு சொல்லணும் அப்படின்னா பேட்டிங்கில் சிவம் தூப்பே வரலாம், அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே வரலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய இம்பேக்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங்கிறத சொல்லிட்டாங்க. உர்வீல் பட்டேல் வந்து 1 டவுனு, பிராவிஸு, சிவம் தூப்பே. இங்கே சர்ஃப்ராஸ்க்கான ஆயுஷ் மாத்திரேவா 6வது இடத்துலன்றது தெரியல. ஸோ அந்த பிளேயிங் ஒன்று வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துறப்ப சர்ஃப்ராஸ் கான்ஸ் வந்து நல்லா அடிக்கிற மாதிரி வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. மேபி ஒரு லோவர் ஆர்டரில் வரனால சர்ஃப்ராஸ் கானியே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். இல்லை உர்வீல் பட்டேலுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் எப்படியும் விக்கெட் கீப்பிங் பண்ணிடுவார் டோனி இல்லாதனால. ஸோ உர்வீல் பட்டேலுக்கு பதிலாக ஆயுஷ் மாத்திரையை கூட கொண்டு வரலாம். என்ன பண்ணுறாங்கன்றதை லாஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கார்த்திக் சர்மா, அகில் ஹுசைன், நூர் அகமது, மேட் ஹென்ரி, கலீல் அகமது. ஸோ இவங்களுடைய இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால், ஸோ ராகுல் சகர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ளவதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிஎஸ்கேவோட இந்த 2 டீம்லேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்லேயே 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. நான்ட்ரே பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மேலே ஹெட்மேயர், அதுக்கப்புறம் சனக்கா ஆல்ரவுண்டர். ஆனால் சிஎஸ்கேயில் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஹென்ரி, நூர் அகமது, அகில் ஹுசைன் 3 பேர் வந்து ஓவர்சீஸு, மேலே டெவால் பிரேவிஸ் ஒரு பேட்ரு. இந்த மாதிரி தான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் சொல்லி இந்த மாதிரி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பிளேயர்ஸோட அந்த ஆப்போசிஷன் டீம், அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர்ஸோடைய சிஎஸ்கே எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆவரேஜ், அப்புறம் குவஹாத்தியில் இருக்க ஆவரேஜ், அதேமாதிரி இவங்களுக்கு ஆர்ஆர்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆவரேஜ், குவஹாத்தியில் இருக்கக்கூடிய ஆவரேஜ். ஸோ ஹைலைட்டடான பிளேயர்ஸ் பார்த்துடலாம். ரியான் பராக் வந்து சைலண்ட்டாக நீங்கள் எல்லாருமே என்னென்ன ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷியும் ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ரியான் பராக் பவுலிங் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இங்கே லெஃப்டிஸ் பெருசாக இல்லை, சிவம் தூப்பையை தவிர்த்து. அவர் இருந்தாலும் ஸ்பின்னர் நல்லா ஆடிடுவார். மேபி சனக்காவுக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்துட்டு ஒரு ரியான் பராக் வந்து போன வருஷம் நம்ம பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். அவர் வந்து நிறையா ஓவர்ஸ்லாம் போட்டிருக்காரு. பட் அவர் பேட்ஸ்மேனாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அப்படி பார்த்தாலுமே அவருடைய ஆவரேஜ்ன்றது 32 சிஎஸ்கே எகென்ஸ்டாக, குவஹாத்தியில் 37. ஸோ நிறையா மேட்ச்சில் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ 1 டவுன் வேறு நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த பக்கம் சிவம் தூப்பே வந்து 30 ஆவரேஜ், 39 ஆவரேஜ், நல்ல ஹைலைட்டான ஆவரேஜ் இருக்குது. ஆனால் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் ரெக்கார்ட் இருக்குது, 70 ஆவரேஜ்,
ப்ளஸ் 123 இந்த கிரவுண்டில் தான் அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாடு. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சஞ்சு சாம்சனுக்கு 30, 35. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா வைபவ் சூரியவன்ஷிக்கு 25, 22. ஸோ அதுக்கப்புறம் மேலே 33, 34 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. ஸோ இவங்களுக்குலாம் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஹெட்மேயருமே நல்ல ஆவரேஜ் இருக்காரு, 34, 31. விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு வந்து ஹைலைட்டடாக ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் ஆவரேஜ்ன்றது இருக்குது. சிஎஸ்கே எகென்ஸ்டாகவும் அதே மாதிரி குவஹாத்திலே வந்து இருக்குது. ரவி பிஷ்னாயும் ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் அவரை, ஆனால் சடனாக வந்து விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இங்கே ஒர்க் அவுட் ஆகும்ன்றது கொஞ்சம் டஃப்பு தான். ஸோ நாண்ட்ரே பர்கர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு 5 ஹைலைட்டட் பிளேயர்ஸ் ஹை ஸ்டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, அதுக்கப்புறம் ரியான் பராக், சஞ்சு சாம்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இவங்க 5 பேர்த்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ இதை எடுத்து கூட வச்சுக்கோங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 ப்ளஸ் பாயிண்ட் வந்து நாண்ட்ரே பர்கரும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் உங்களுக்கு தெரியும், ஸ்டார் பவுலர். நாண்ட்ரே பர்கர் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸோ 2 சூப்பர்பான ஒரு வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. 150 ப்ளஸ். இப்போலாம் வந்து வேர்ல்டு கப்லேயே ஸ்பீடு ஏற்றுறாரு. ஆர்ச்சர் ஐபிஎல்லும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இம்பாக்ட் லெவல் கிரிட்டிக்கல் தான். ஸோ ஏர்லியராக வந்து ருத்ராஜி, சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு த்ரெட்டாக இருப்பாங்க. விக்கெட் எடுக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் இருக்குது ஆண்ட்ரே பர்கர்ட்ட. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நூர் அகமது ரிஸ்ட் ஸ்பின், அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ அகில் ஹுசைன் பவர் பிளேலே வந்து பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த பக்கம் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷியும். ஸோ அவங்க டாக்டிக்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த 2 பவுலர்ஸுமே ஹை இம்பேக்டாக இருப்பாங்க சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹெட் பார்க்குறோம். ஸோ ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஸோ பிங்காக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் சிஎஸ்கே எங்கே ப்ளே பண்ணாலும் இருக்கும், சப்போர்ட்டு இல்லாமலாம் இருக்காது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஹெட்டில் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனும் ஜடேஜாவும் டீம்ஸ் மாறி இருக்காங்க. ஸோ 2 டீமுக்குமே ஒரு பெர்மனன்ட் கேப்டனில் சஞ்சு சாம்சன் ஆர்ஆருக்கு இருந்தார். ஜடேஜா அப்பப்போ வந்து டெம்பரரி கேப்டனாலாம் இருந்திருக்காரு. ஸோ இந்த 2 டீமோட கேப்டன்ஸுமே இப்போ ஒரு பிளேயராக வந்து டீம்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர்ஸை பற்றியுமே அந்த ஹோல் டீமுக்கும் தெரியும். அதேமாதிரி இந்த 2 பிளேயர்ஸ்க்கு அந்த ஹோல் டீமை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ அவங்க டாக்டிக்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. மென்டலேஜ்ன்றது அதனால் நியூட்ரலைஸ்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல். நேற்று ஃபஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஜேக்கப் டஃபி ஆள் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி தூக்கியிருந்தாங்க. எல்லா விக்கெட்ஸுமே எடுத்திருந்தாங்க. ஓப்பனில் டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளான் பண்ணி தூக்கியிருந்தாங்க. ஸோ எல்லாமே பிளானிங் தான். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் அகில் ஹுசைனுக்கும் ஒரு பேட்டில் இருக்கும். பார் பிளேயில் பவுல் போடுவார். அதனால் வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு தான் அட்வான்டேஜ். இதில் அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அகில் ஹுசைன் மோஸ்ட்லி பவர் பிளேயில் தான் பவுல் பண்ணுவார் எல்லா மேட்சஸுமே. சிம்ரன் ஹெட்மேயருக்கும் நூர் அகமதுக்கும் ஒரு பேட்டில் இருக்கும். ஏன்னா நூறு மாதிரி ரிஸ்ட் ஸ்பின்னால் அவையில் தான் பால் போகும், உள்ளே வராது. ஸோ அதனால் சிம்ரன் ஹெட்மேயருக்கு ஒரு மைனஸ்ன்றது இருக்குது. அட்வான்டேஜ் வந்து இதில் சிஎஸ்கே. ஸோ மேலே வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அட்வான்டேஜ், கீழே வந்துட்டு நூர் அகமதுக்கு அட்வான்டேஜ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாண்ட்ரே பர்கருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருமே நல்லா சூப்பர் ஸ்டாட்ஸு. ஃப்ளாட் ட்ராக் தான், பட் ஸ்டில் அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஏர்லேயராக எந்த ஒரு கிரவுண்ட்லேயுமே பவர் பிளேயில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ லைட்டாக ஸ்விங்கே ஆகணுனாலும் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் லெஃப்ட் ஆர்ம் பேஸ்னால இன்ஸ்விங்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் கிளாசிக் ட்ராப்பாக தான் இருக்கும் 2 பேர்த்துக்குமே. அதனால் வந்து அட்வான்டேஜ் ஆர்ஆருக்கு தான். ஸோ இவங்க வந்து பவர் பிளே வந்து தப்பிச்சாகணும். ஆர்ச்சர்ட்ட இருந்தும் நாண்ட்ரே பர்கர்ட்ட இருந்தும் தப்பிச்சாகணும். அப்படி தப்பிச்சாங்கன்னா 2 பேருமே ஹை ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேட்டர் மேட்சஸ் பார்த்துடலாம். அதான் ருத்ராஜ் கெய்க்வாட் விசஸ் ஆர்ச்சரு, சிவம் தூபே விசஸ் ரவி பிஷ்னாய். இங்கே வந்துட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்வான்டேஜ் வந்து ஆர்ச்சருக்கு தான் ஃபஸ்ட் 2 ஓவர். ஸோ அதுக்குள்ளே வந்து சர்வே பண்ணி ஆகணும். ருத்ராஜ் கெய்க்வாடாக இருக்கட்டும், இல்லை சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும். அப்படி சர்வே பண்ணலை. மேபி சஞ்சு சாம்சன் கூட தெரியும் ஆர்ச்சரை வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம், பார்த்தாடணும்னு சொல்லிட்டு. பட் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு நல்ல ஸ்டாட்ஸ் இருந்தாலும் ஆர்ச்சர்கிட்ட தப்பிச்சாகணும். சர்வே பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அதிக ஸ்கோருன்றது போகும். ஸோ இந்த பேட்டிலோட முடிவு எப்படி இருக்க போகுன்றதை பார்க்கலாம். ஸோ 2 பேருக்குமே ஈக்குவல் இதுதான் இருக்குது. ஸோ 2 ஓவர் மட்டும் 12 பால் பவர் பிளேயில் போடக்கூடிய ஆர்ச்சர் ஓவரை வந்து தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ஹை ஸ்கோர் போயிடுவார். பயங்கரமான ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இந்த பக்கம் சிவம் தூபே ரவி பிஷ்னாயை பொழந்து எடுத்துடுவார். ஸோ அட்வான்டேஜ் வந்து சிவம் தூபேக்கு தான். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீ பேட்டில்ஸ் பார்த்துலாம். கீ பேட்டில்ஸ் அதே தான். இந்த 2 இதுக்கு சஞ்சு சாம்சன் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஃபார்மர் டீம்ஸ் கூட வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த ஒரு இது இருக்குது. அது வந்து ஒரு பேட்டிலாக இருக்கும். டாக்டிக்கலாக பொறுத்த வரைக்கும்
ஜடேஜாவுக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஒரு பேட்டில்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அதுக்குள்ளே சஞ்சு சாம்சன் ஜடேஜா பவர் பிளேயில் மேக்ஸிமம் ஓவர் போட மாட்டார். அதுக்குள்ளே சஞ்சு சாம்சன் அதிக ஸ்கோர் அடிச்சிருவார். ஸோ அதனால் பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு பெருசாக இந்த பேட்டில்ன்றது இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் vs கலீல் அகமத். ஸோ இங்கே டெஃபினெட்லி அட்வான்டேஜ் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் தான். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் vs லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அதுவும் நல்ல ஒரு ஃப்ளாட் ட்ராக்கில். உங்களுக்கே தெரியும் நிறையா மேட்ச்சில் கலீல் அகமத் நிறையா ரன்கள் கொடுப்பார் பேட்டிங் ட்ராக்கில். ஸோ அதனால் வந்து ஸ்விங்கெலாம் எதுவும் ஆகலை அப்படின்னா அட்வான்டேஜ் வந்துட்டு கண்டிப்பாக எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலுக்கு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ பேட்டில் 3 பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் vs நூர் அகமத். ஸோ லோக்கல் ஹீரோ vs மிஸ்ட்ரி. ஸோ ரிஸ்டி ஸ்பினை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கனால கண்டிப்பாக வந்துட்டு பராகுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா பராகுக்கு வந்து நல்ல ஒரு பவருமே இருக்குது. அடித்தாருன்னா கண்டிப்பாக வெளியில் போயிடும். அவருடைய பேட்டிங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஸ்மூத்தாக இருக்கும், அசால்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 6ன்றது போகும். நிறையா மேட்ச்சில் வந்து ஹைலைட்டடாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே அட்வான்டேஜ் வந்து பராகுக்கு தான், நூர் அகமதுக்கு கிடையாது. இங்கே எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம முக்கியமான இதுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துருவோம். ஸோ இது வந்து சேஃப் ஹை அப்சைட் இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜுரைல், அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், சிவம் துபே, ரியான் பராக், ஜடேஜா, சனக்கா. இங்கே வந்து சனக்கா வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் சேஃபாக இருக்குது அப்படின்னா ஆல்ரவுண்டரு, மேபி பவுலிங் கொடுக்கலாம் போடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பட் அவருக்கு பதிலாக வந்து ஒரு வைபவ் சூரியவன்ஷி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக லோவர் பால்ஸ்க்கு, அதுவும் இப்போ வந்து பயங்கர ஃபார்ம்லேயும் இருக்கார். ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ 15 வயசும் ஆயிடுச்சு வைபவ் சூரியவன்ஷிக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணுங்கள் சனக்காவுக்கு பதிலாக. ஏன்னா சனக்கா வந்து ஒரு 10 மேட்ச்சுக்கு வந்து ஒரு 2-3 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் சனக்கா. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், கலீல் அகமத் கீழே. ஸோ இதுதான் அந்த டீமு. கேப்டன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன்னா இந்த வென்யூவில் 70 இருக்குது, 70 ஆவரேஜஸ் இருக்கார். சஞ்சு சாம்சன் வந்து அவங்களுடைய டீமோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வென்யூ ஹிஸ்ட்ரியுமே நல்லாயிருக்கு. அவங்க தான் வந்து ஃபார்மர் கேப்டனு. ஸோ அதனால் 2 பேர்த்தையுமே கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி ட்ரம்ப் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் உர்வில் பட்டேல், டெவால் பிராவிஸு, சிம்ரன் ஹெட்மேயர், நூர் அகமது இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வைபவ் சூரியவன்ஷியுமே ஆட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ரிஸ்கி ட்ரையில் ஸோ உர்வில் பட்டேல் வந்து ஒரு நல்ல ரிஸ்கி ட்ரையாக இருப்பார், ட்ரை பண்ணலாம். ஸோ டெவால் பிரைசிட் மேபி நிறைய பேர் பிக் பண்ணலாம். ஸோ அவர் லோவர் இதாக வரமாட்டார். ஒரு ஆவரேஜாக ஒரு 40-50% எடுத்திருப்பாங்க. ஸோ உர்வில் பட்டேலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ ஆர்ஆர் வந்து பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா கேப்டனாக வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை ட்ரை பண்ணிக்கோங்க சேசிங்கில். அதே மாதிரி ஆர்ச்சரை வந்து பவர் பிளேயும் போடுவார். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு டெத்தில் போகிறனால கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது, ஒரு 2-3 விக்கெட்ஸு. ஸோ அதனால் டெத்தில் போகிறப்ப கண்டிப்பாக விக்கெட்ஸ் விழுந்துடும். ஸோ ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது சிஎஸ்கே சேஸ் பண்ணாங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன்னா சேசிங் ஃபேவரபுளான கிரவுண்ட் தான் இது, டியூ ஃபேக்டர் இருக்கனால. ஸோ அதனால தான் வந்து இந்த கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ சஞ்சு சாம்சனே வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நல்ல பேட்டிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து அப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஒரு 55% இருக்குது. ஸோ ஒன் சைடடாக போகாது. பட் ஸ்டில் ஒரு காம்படிட்டிவ் மேட்ச் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு தான் 55% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் இன்றைக்கான மேட்ச்க்கான ஒரு நம்மளுடைய ப்ரிவ்யூ அனலைசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் மேட்சோட வீடியோவில் பார்க்கலாம்.